Prospero. That's my delicate Ariel, said Prospero. Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother? ஸோ அதாவது இப்போ ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாருன்னா குட், அதாவது ஏரியல் வந்து பாராட்டுறாருங்க. நீங்கள் நல்ல அவங்களோட ஏரியலோட நல்ல ஸ்கில்லை பாராட்டுறாரு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிங் ஹிம் ஹியர் அப்படின்னா யாருங்க, ஃபெர்டினாண்டை, அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸோடைய பையன் ஃபெர்டினாண்டுக்கான் பார்த்தீங்களா பிரின்ஸு. ஸோ அவனை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், என்கிட்ட கொண்டு வா, என்னுடைய டாட்டர் என்னுடைய மகன் வந்து அந்த யங் பிரின்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ வந்து கிங்கும் பிரதரும் எங்கே இருக்காங்க, கிங் ஆஃப் நேபிள்ஸ்ன்றவரும் இப்போ இவருடைய பிரதர் ஆண்டனியோ 2 பேர் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ப்ராஸ்பரோ. ஸோ ஏரியல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, I left them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hopes of finding, thinking they saw in him perish. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவங்கள விட்டுட்டேன், அவங்க வந்து இப்போ ஃபெர்டினாண்டை வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஒரு நம்பிக்கையில் அவங்க தேடிட்டு இருக்காங்க ஃபெர்டினாண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லிட்டில் ஹோப் இன்னும் அவங்களுக்கு இருக்குது, ஃபெர்டினாண்டை கண்டுபிடிச்சலான்ட்டு ஒரு லிட்டில் ஹோப்பில் இருக்கிறாங்க. பட் வந்து அவங்க வந்து ஃபெர்டினாண்ட் வந்து இறந்து போகிற மாதிரி கடலில் விழுந்துடுறாரு இல்லைங்களா. ஸோ இறந்து போகிற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தாலுமே கூட, ஃபெர்டினாண்ட் இறந்துட்டாரு அப்படிங்கிறத பார்த்தாலுமே கூட, ஸோ இன்னும் அவங்க வந்து சின்ன ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஸோ இன்னும் மேபி அவங்க வந்து ஃபெர்டினாண்ட் வந்து தப்பிச்சிருக்கலாம், உயிரோடு இருக்கலான்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் தேடிட்டு இருக்காங்க அவரை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஃப் த ஷிப்ஸ் crew not one is missing, though each of one think himself the only one saved, and the ship though invisible to them is safe in the harbor. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் அந்த ஷிப் க்ரூ மீன்ஸ் அந்த மாலுமிகள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா ஷிப்பில். ஸோ அவங்களில் ஒருத்தர் கூட மிஸ் ஆகலைங்க, எல்லாருமே பத்திரமா தான் இருக்காங்களாமா, சரிங்களா. பட் வந்து எல்லாருமே இந்த தீவோட தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறாங்க. ஸோ என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஷிப் மொத்தமாக முழுகிருச்சு, அந்த ஷிப்பில் இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, ஸோ நாம் ஒருத்தர் மட்டும்தான் பொழைச்சிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நினச்சிட்டு இருக்காங்களாம். புரியுதுங்களா, அப்படின்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு. ஸோ அந்த பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பை வந்து அந்த ஏரியில் என்ன பண்ணிச்சு அப்படின்னா இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாத மாதிரி இன்விசிபிள் ஆக்கிருச்சு, சரிங்களா. பட் வந்து ஷிப் வந்து இந்த ஐலாண்டோட ஹார்பரில் சேஃபாக தான் இருக்குது, பட் இவங்க கண்ணுக்கு ஷிப் தெரியாது. புரியுதுங்களா. ஸோ யாரோட கண்ணுக்குங்க, அந்த ஷிப்பில் இந்த மாலுமிகளோ ஆண்டோனியோவோ அண்ட் வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸோ இல்லை ஃபெர்டினாண்டோ இவங்க யாரு கண்ணுக்குமே வந்து ஷிப் வந்து தெரியாது. ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே செத்துட்டதா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நினச்சிக்கிட்டு அவங்க வந்து மட்டும்தான் உயிரோட தான் நினச்சிக்கிட்டு தனியாக இந்த தீவில் சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஏரியல் தென் வென்ட் டு ஃபெச் ஃபெர்டினாண்ட், ஓ மை யங் ஜென்டில்மேன் செட் ஏரியல். ஸோ ஏரியல் வந்து ஃபெர்டினாண்டை தேடிக்கிட்டு போகுதுங்க. ஸோ வந்து அந்த ஃபெர்டினாண்டை கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன சொல்லுதுன்னா, ஓ மை யங் ஜென்டில்மேன் அப்படிங்குது. when he saw him I will soon move you, you must be brought, I find for the lady. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபெர்டினாண்டுக்கு ஏரியல் வந்து தெரியாது இல்லைங்களா, ஏரியல் வந்து விசிபிளாக இருக்காது. பட் வந்து ஏரியல் பேசுறது மட்டும் ஃபெர்டினாண்டுக்கு கேட்குதுங்க. ஸோ என்ன சொல்லுங்கன்னா, ஐ வில் சூன் மூவ் யூ, உங்களை வந்து இங்கே வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் வந்து உங்களை அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், அங்கே வந்து நான் லேடிங்க யாருங்க, லேடி மிராண்டா, ஸோ அவங்களுக்காக உங்களை நான் இங்கே வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. ஸோ வந்து ஃபெர்டினாண்டு வந்து அவங்களோட ஏரியலோட வாய்ஸை கேட்டு மூவ் பண்ணி தான் போகிறாரு. ஸோ பாருங்கள், மிராண்டா, டு ஹேவ் அ சைட் ஆஃப் யுவர் பிரிட்டி பர்சன், கம் சார் ஃபாலோ மீ, அதாவது என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி ஏரியல் சொல்லுதுங்க. ஸோ ஃபெர்டினாண்டு வந்து ஏரியலை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாருங்க. ஓகேங்களா. He followed in amazement of the sound, the Ariel's voice, till it led him to Prospero and Miranda. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியலோட வாய்ஸ் மட்டும் எங்கே உருவமே இல்லாமல் ஒரு குரல் மட்டும் கேட்குது அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தில் இவர் வந்து யாருங்க, ஃபெர்டினாண்ட் வந்து மூவ் பண்ணி அப்படியே அந்த ஏரியலோட வாய்ஸை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. ப்ராஸ்பரோட்டையும் மிராண்டாட்டையும் போயிடுறாருங்க இவர். ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தோட ஒரு நிழலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. Who was sitting under the shade of a large tree, and now Miranda had never seen a man before except her own father. ஸோ வந்து மிராண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அப்பாவை தவிர ப்ராஸ்பரோவை தவிர வேறு எந்த ஒரு மனிதரையும் பார்த்ததே இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஃபெர்டினாண்ட்னு ஒரு மனிதர் ரெண்டாவது ஒரு மனிதரை பார்க்குறாங்க அவங்க. மிராண்டா செட் ப்ராஸ்பரோ, டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் yonder. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோ வந்து மிராண்டாவை பார்த்து கேட்குறாரு, மிராண்டா நீங்கள் அப்படி என்ன வந்து அந்த ஓவர் தேர்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு yonder மீன்ஸ் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு ஆச்சரியமாக நம்ம பார்க்குறதுங்க, புரியுதுங்களா. ஸோ இப்போ நீ வந்து என்ன ஒரு டிஸ்டன்ஸில் வந்து நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்குறாருங்க. அதுக்கு மிராண்டா என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். ஓ ஃபாதர் செட் மிராண்டா இன் அ ஸ்ட்ரேஞ்ச் சர்ப்ரைஸ், ஷுவர்லி தட் இஸ் அ ஸ்பிரிட் லார்ட், ஹவ் இட் லுக்ஸ் அபவுட், believe me it is a beautiful creature, is it not a spirit. ஸோ வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மிராண்டா வந்து என்னங்கன்னாங்க, ஓ ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரேஞ்சான சர்ப்ரைஸில் வந்து மிராண்டா கேட்குறாங்க. பயங்கர ஆச்சரியம் அவங்களுக்கு, சரிங்களா. ஷியோராக அது ஒரு ஆவிதான், ஒரு பூதம் தான் நினச்சிக்கிறாங்க மிராண்டா. ஓகேங்களா. யாருங்க, ஃபெர்டினாண்டை. அவங்க முன்னாடி மனிதர்களை பார்த்ததே இல்லை இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் மனிதரை பார்த்தங்காட்டி அது வந்து ஒரு பூதம் அவங்க நினச்சிக்கிறாங்க.
ஸோ இவர் ப்ராஸ்பர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னை நம்பு, அது வந்து ஒரு அழகான ஒரு கிரியேச்சர், அது வந்து பூதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மிராண்டா திருப்பி கேட்குறாங்க, இஸ் இட் நாட் அ ஸ்பிரிட் அப்படின்னு மிராண்டா கேட்குறாங்க. ஷுவர்லி அது வந்து ஒரு பூதம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. சரிங்களா. நோ கேர்ள் ஆன்சர்ட் ஹர் ஃபாதர், இட் ஈட்ஸ் ஸ்லீப்ஸ் அண்ட் ஹேஸ் சென்சஸ் சச் ஆஸ் வி ஹேவ். த யங் மேன் ஹூ சி வாஸ் இன் த ஷிப். ஸோ வந்து நோ கேர்ள் அப்படிங்கிறது இல்லைம்மா. ஸோ அது வந்து சாப்பிடும், தூங்கும், அதுக்கு நம்மள மாதிரி எல்லா உணவுகளும் இருக்குது. அவன் வந்து ஒரு யங் மேன். சரியா. ஸோ அவன் வந்து அந்த கப்பலில் இருந்தவன். நீ ஒரு கப்பலை பார்த்து இல்லையா, அந்த கப்பலில் இருந்தவன் தான் இந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஹீ சம்வாட் ஆல்டர்டு பை கிரிஃப், ஆர் யூ மைட் கால் ஹிம் அ ஹேண்ட்ஸம் பர்சன். ஹீ ஹாஸ் லாஸ்ட் ஹிஸ் கம்பெனிஸ் அண்ட் இஸ் வாண்டரிங் அபவுட் டு ஃபைண்ட் தம். ஓகேங்களா. அவனை ஒரு அழகான பர்சன் சொல்லி நீ சொல்லலாம். அவன் வந்து அவனுடைய கம்பெனிஸ்னால் யாருங்க, அந்த கப்பலில் அவங்க கூட வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அவங்கள வந்து இப்போ தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீஃப் மீன்ஸ் ஒரு சோகம் மாதிரி சொல்லலாங்க. ஸோ கப்பலில் வந்தவங்கள அவன் தொலைச்சிட்டான், அந்த மாதிரி எல்லாம் இறந்துட்டாங்கன்னு நினச்சிருக்கனால கிரீஃப்னா ஒரு ரொம்ப சீரியஸான சோகன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த சோகத்தினால அவன் கொஞ்சம் இப்போது மாறி இருக்கலாம். ஓகேங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. புரியும்னு நினைக்கிறேன். மிராண்டா, who thought all men had grey faces and grey beard like her father, was delighted with appearance of this beautiful young prince. ஸோ வந்து மிராண்டா வந்து எல்லா மனிதர்கள்னாவே வந்து அவங்க அப்பா மாதிரியே அந்த கிரே ஃபேஸ்னால் என்னங்க, ஒரு குவைட் சீரியஸான ஒரு அப்பியரன்ஸ் கொண்ட ஒரு ஃபேஸுங்க. ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன் வந்து ரொம்ப சீரியஸாக ஃபேஸ் வச்சுக்குவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபேஸோட கிரே பியர்ட்ஸ்னால் என்னங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த வெள்ளை தாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வெள்ளை தாடியோட இப்படி தான் மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து மிராண்டா தனால் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது வந்து இந்த மாதிரி ஒரு யங் பியூட்டிஃபுல் பிரின்ஸை பார்த்தங்காட்டி அவனுடைய அப்பியரன்ஸ்னால இவங்க வந்து ரொம்ப கவரப்படுறாங்க, ரொம்ப ஈர்க்கப்படுறாங்க. சரிங்களா. அதாவது ஒரு அவரோட அழகில் வந்து இவங்க மயங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யாரோட அழகில்? ஃபெர்டினாண்டோட அழகில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபெர்டினாண்ட். And Ferdinand, seeing such a lovely lady in this desert place, from the strange sounds he had heard, expecting nothing but wonders that he was upon an enchanting island, and that Miranda was the goddess of the place, and as such he began to address her. And Ferdinand, seeing such a lovely lady அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான பெண்மணியை வந்து இந்த டெசர்ட்ல இந்த மாதிரி யாரும் இல்லாத இடத்துல இந்த மாதிரி அழகான பெண்மணியை பார்த்ததுனால ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு யாரும் அந்த ஏரியல் கொடுத்த சவுண்டில் தான் அவங்க வந்தார். ஓகே. அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஃபெர்டினாண்ட் ஆச்சரியப்பட்டு ஸோ அவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, இந்த ஐலாண்ட் வந்து ஒரு என்சாண்டட் ஐலாண்ட்னா ஒரு மாய மந்திரங்கள் நிறைஞ்ச ஐலாண்டு மாதிரிங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு மாய மந்திரங்கள் நிறைஞ்ச ஐலாண்டுங்க. இந்த ஐலாண்டுக்கு வந்து மிராண்டா தான் காடஸ்னா என்னங்க, ஸோ ஒரு கடவுள் மாதிரி, இந்த இடத்தோட கடவுள் வந்து மிராண்டா தான் போல அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் அவர் வந்து மிராண்டாட்ட பேசவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. பட் வந்து மிராண்டா என்ன சொல்கிறாங்க, she timidly answered she was no goddess but a simple maid and was going to give him an account of herself. ஓகேங்களா. ஸோ வந்து மிராண்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இந்த இடத்தோட காடஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மீன், ஸோ சாதாரண ஒரு பொண்ணு தான், ஒரு வேலைக்காரி பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வாஸ் கோயிங் டு கிவ் ஹிம் an account of herselfனா, ஸோ என்னை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் வந்து பாஸ்பரோ வந்து அவங்க இன்டரப்ட் பண்ணிடுறாரு. புரியுதுங்களா. இங்கே பாருங்களேன். when Prospero interrupted her, he was well pleased to find they admired each other. ஸோ வந்து ப்ராஸ்பரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நல்லாவே தெரியுதுங்க. அதாவது அவங்க ரெண்டு பேருங்க, ஃபெர்டினாண்டும் மிராண்டா ரெண்டு பேருமே ஒருத்தர்னால அப்படி ஒரு விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு புரியுது. பட் இருந்தாலும் வந்து ஃபெர்டினாண்டோட கான்ஸ்டன்சி அப்படின்னா, ஸோ இவர் வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் கான்ஸ்டன்சி மீன்ஸ் ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரிங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஃபெர்டினாண்டோ வந்து எந்த அளவுக்கு அவங்க பொண்ணை வந்து ஒரு நல்ல மனிதரா அப்படின்னு வந்து அவர் செக் பண்ணிட்டு தானங்க அவங்க பொண்ணை வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் ஃபெர்டினாண்டுக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ ஃபெர்டினாண்டோட கான்ஸ்டன்சி வந்து செக் பண்ணுறதுக்காக இவர் வந்து இன்டரப்ட் பண்ணிவிட்டு ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபெர்டினாண்டுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. சரிங்களா. ஸோ ஹி ரிசால்வ்டு த்ரூ சம் டிஃபிகல்ட்டிஸ் இன் தயர் வே. ஸோ இப்போ ஃபெர்டினாண்டுக்கும் மிராண்டா இவங்க ரெண்டு பேர்த்தோட வழியிலையும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். அப்படி கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவர் வராருங்க. தேர்ஃபோர் அட்வான்சிங் ஃபார்வர்ட் ஹி அட்ரஸ்ட் த பிரின்ஸ் வித் டெல்லிங் ஹிம். ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஸ்பரோ வந்து இந்த பிரின்ஸ் யாருங்க, ஃபெர்டினாண்ட், அவரை வந்து ஒரு ஸ்டர்னானா ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளால் வந்து அவர் பேச வராருங்க. அவர்கிட்ட இப்போ இந்த ஃபெர்டினாண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா,
he came to the island as a spy to take it from him who was the lord of it. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ப்ராஸ்பரோ அவர் தான் வந்து இந்த ஐலாண்டுக்கே கடவுள், ஸோ லார்டு தலைவருங்க. ஸோ எங்கிட்ட இருந்து இந்த ஐலாண்டை பிடிங்கிக்கிறதுக்காக வந்த ஒரு உளவாளி நீ, ஸ்பை நீ, யார் ஃபெர்டினாண்ட், நீ வந்து ஸ்பை, நீ அதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு ஃபெர்டினாண்ட்ட. Follow me, said he, I will tie your neck and feet together, shall drink the sea water, shellfish, withered roots and husk of acorns shall be your food. அதாவது follow me, said he, என்னை ஃபாலோ பண்ணு, நான் உன் கழுத்தையும் காலையும் ஒட்டுக்க கட்டி போட்டு கடலில் தூக்கி போட்டுறேன், நீ வந்து கடல் தண்ணியை குடிச்சு ஷெல்ஃபிஷை சாப்பிடு, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, கடலில் மீன்லாம் சாப்பிட்டு பொழைச்சிக்கோ பண்ணுற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ ஃபெர்டினாண்ட் வந்து நோ அப்படின்னு சொல்கிறாரு. நோ, ஐ வில் ரெசிஸ்ட் இட் and drew his sword, but Prospero, waving his magic wand, fixed him the spot where he stood, so that he had no power to move. ஸோ வந்து ஃபெர்டினாண்ட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை முடியாது, நான் வந்து உங்களை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாளை வந்து ஒரு உருவுறாருங்க, எடுக்கிறாரு. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இவர் ப்ராஸ்பர் வந்து மந்திரவாதி இல்லைங்களா, ஸோ அவருடைய மேஜிக் வேண்ட் மந்திரக்குள்ள லைட்டாக சுற்றுறாரு. ஸோ ஃபெர்டினாண்ட்னால அசைவே முடியல, எங்கே நின்னாரோ அப்படியே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஓகேங்களா. மிராண்டா வந்து அவங்க அப்பாட்ட உடனே வந்து மிராண்டா அங்கே her father saying, why are you so ungentle, have pity sir, I will be his surety, this is the second man I ever saw, and to me he seems to be a true one. ஓகேங்களா. ஸோ வந்து மிராண்டா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அப்பா உடனே தடுத்து, அப்பா ஏன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சென்ட்டில் நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, அவருக்கு வந்து நான் வந்து ஷூரிட்டி. ஓகேங்களா. ஃபெர்டினாண்ட் அப்படின்னு சொல்லி அந்த இலவசம் வந்திருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவருக்கு வந்து நான் ஷூரிட்டி தர்றேன், கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம்லாம் செய்ய மாட்டார், நான் என்னோடய லைஃப்பில் பார்த்த செகண்ட் மேன் வந்து அவர் தான், அண்ட் வந்து இவர் வந்து ரொம்ப ஒரு உண்மையானவர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மிராண்டா. சைலன்ஸ், said the father, one word more will make me chid you girl. What, an advocate for an impostor? You think there are no more such fine men, having seen only him and Caliban? This he said to prove his daughter constancy. ஸோ வந்து இப்போ அவரோட பொண்ணையும் அவர் சோதிக்கிறாருங்க ப்ராஸ்பரோ. சரிங்களா. சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னா நான் வந்து உன்னை திட்டி, சைல்ட் மீன்ஸ் ஸ்கோல்டு. ஓகேங்களா. திட்டிடுவேன். என்னம்மா நீ வந்து ஒரு புது பர்சன், இம்போஸ்டர்னா ஒரு தெரியாத ஒருத்தனுக்கு இல்லையா, தெரியாத ஒருத்தருக்காக வந்து நீ வாதாடுறியா என்கிட்ட. ஸோ வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் வந்து இனிமேல் இதுக்கு மேலே இருக்கவே மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டியா. ஸோ வந்து இவனையும் கேலிபனையும் மட்டும்தான் நீ பார்த்துருக்கிற. அதாவது இப்போ இந்த பார்த்த அந்த பிரின்ஸ் ஃபெர்டினாண்டையும், கேலிபன்னா யாருன்னு தெரியுது இல்லைங்க, அந்த ஹியூஜ் அக்லி மான்ஸ்டர், அதாவது அந்த சைக்கோராக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிச், அவங்களோட பையன், இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் பார்த்துட்டு நீ கேலிபனையும் இந்த பையனை மட்டும், இந்த இளவரசனை மட்டும் பார்த்துட்டு நீ வந்து இவன் தான் இருக்கலே ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், அழகான மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு. ஸோ இதை எதுக்கு சொல்லி அவர் திட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பொண்ணு வந்து ஸோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருப்பான், ஐ மீன் ஒரு ஃப்ரம்மாக இருக்காங்களா அவங்களோட லவ்வில் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்கோசரம் பார்க்குறாருங்க. ஓகேங்களா. ஷீ ரிப்ளைட், மை அஃபெக்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட் ஹம்பிள், have no wish to see a good liar man. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் எதுவும் இல்லை, என்னுடைய அஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹம்பிளானது. come on young man, said Prospero to the prince, you have no power to disobey me. Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood, king's sons not being much used to the laborious work. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பரோ வந்து கமான் யங் மேன் சொல்லி அந்த பிரின்ஸ் இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ என்னை வந்து என்னுடைய இப்போ அதாவது ப்ராஸ்பரோவுக்கு தான் அவர் ஒபே பண்ணணும், என்னை வந்து டிஸ்ஒபே பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த பவரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த ஹெவி லாக்ஸ், இந்த ரொம்ப வெயிட்டான மரங்கள் எல்லாம் தூக்கிட்டு வர சொல்கிறாரு. ஓகேங்களா. அந்த மாதிரி லேபரஸ் ஒர்க்லாம் லேபரஸ் ஒர்க்னா அந்த சின்ன அடிமை வேலைகள் மாதிரிலாம் செய்ய சொல்கிறாருங்க. ஸோ கிங்கோட பசங்க வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா, கடுமையான வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ இவர் வந்து கடுமையான வேலைகள் செய்ய வைக்கிறாரு ஃபெர்டினாண்டை. ஸோ அந்தன் பாருங்கள், மிராண்டா soon after found him almost dying with fatigue. Alas, said she, do not work so hard. My father is at his studies. He is safe for these 3 hours. Pray rest yourself. ஸோ வந்து மிராண்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த கடுமையான வேலைகள்லாம் செஞ்சு ஃபெர்டினாண்ட் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸில் வந்து அவர் ரொம்ப இதாக இருக்கார், ஒரு டயர்ட் ஆகிட்டார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து அலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் ஒன்றும் ஒர்க் பண்ண வேணாம், எங்கள் அப்பா வந்து படிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஸோ இன்னொரு 3 மணி நேரத்துக்கு அவர் வந்து படிப்பார், அவர் வந்து வரமாட்டார், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபெர்டினாண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓ மை டியர் லேடி,
said Ferdinand. I dare not. I must finish my task before I take rest. ஸோ அவர் அதாவது ஃபெர்டினாண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட டியர் லேடி, நான் வந்து அப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை வந்து நான் கரெக்டாக முடிஞ்சு நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நானே முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ அதுக்கு மிரண்டா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வில் சிட் டவுன் ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ் த வைல், பட் திஸ் ஃபெர்டினாண்ட் குட் பி பை நோ மீன்ஸ் அக்ரி டு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நான் இந்த வேலையில் நான் இந்த மரத்தை எல்லாத்தையும் வந்து உங்களுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபெர்டினாண்ட் வந்து நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ அண்ட் தென் ப்ராஸ்பரோ. So Prospero, who had enjoyed Ferdinand this task, Prospero, who had enjoined Ferdinand this task merrily as a trial of his love, was not at his books, and his daughter supposed, but was standing by them invisible to overhear what they said. அதாவது ப்ராஸ்பரோ வந்து இந்த வேலைகள் எல்லாத்தையும் ஃபெர்டினாண்டுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா. ப்ராஸ்பரோ அவர் வந்து எதுக்கு கொடுத்தாருன்னா, ஃபெர்டினாண்டோட காதலை வந்து சோதிக்கதாங்க கொடுத்தாரு. ஓகேங்களா. அவர் ஒன்றும் அவருடைய புக்ஸுக்கிட்டலாம் ஒன்றும் இல்லைங்க, புக்ஸ் படிச்சுட்டுலாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க ஹிஸ் டாட்டர் சப்போஸ்ட் அப்படின்னா, அவங்க டாக்டர் மிராண்டா சொன்ன மாதிரி அவர் ஒன்றும் புக் படிச்சுட்டுலாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அவர் வந்து இன்விசிபிளாக இருக்கார். ஓகேங்களா. அதாவது இந்த ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டு இன்விசிபிளாக இவங்க கூட தாங்க இருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இவங்க கண்ணுக்கு வந்து அவர் தெரிய மாட்டார். சரிங்களா. ஃபெர்டினாண்ட் என்கொயர்டு ஹர் நேம், which she told, saying it was against her father's express command, so she did so. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட் வந்து அவளோட பேரை கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, அதை சொல்கிறது வந்து என்னுடைய அப்பாவோட ஆர்டருக்கு கமாண்டுக்கு எதிரானது அப்படின்னா, அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவளோட பேரை வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல். Then Ferdinand in a fine long speech told the innocent Miranda he was heir to the crown of Naples and that she should be his queen. ஸோ அதாவது ஃபெர்டினாண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் வந்து நேப்பிள்ஸோட மகனத்துக்கு அதாவது ராஜா ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஹேர் மீன்ஸ் வாரிசு. சரிங்களா. அதாவது நேப்பிள்ஸோட அடுத்த ராஜா ஆக போகிறது வந்து நான் தான் அடுத்த வாரிசு நேப்பிள்ஸுக்கு. ஸோ என்னுடைய ராணியை வந்து நீ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. Prospero then appeared before them. Fear nothing, my child, said he. I have overheard and approve of all you have said. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ப்ராஸ்பரோ வந்து இப்போ வந்து இவங்க முன்னாடி அப்பியர் ஆகிறாரு. இவ்வளோ நேரம் இன்விசிபிளாக இருந்தவர் இப்போ அப்பியர் ஆகிறாரு. ஆகிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியர் நத்திங் மேய்ச்சல்னால் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே ஐ ஓவர் ஹியர்டு அப்படின்னா நான் எல்லாத்தையுமே கேட்டேன், நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நானும் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சரிங்களா. அவரும் எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஃபெர்டினாண்ட், இஃப் ஐ ஹாவ் டூ சிவியர்லி யூஸ்டு யூ ஐ வில் மேக் யூ ரிச் அமென்ஸ் பை கிவிங் மை டாட்டர் இன் மேரேஜ் டு யூ. All your vexations were but trial of your love, and you have nobly stood the test அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருனாங்க, ஸோ நான் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா, ரொம்ப சிவியராக உங்களை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு சாரி கேட்குற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ அண்ட் தென் வந்து நான் வந்து உங்களுக்கு என்னுடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ட் தென் வந்து உங்களை வந்து நான் ஜஸ்ட் எதுக்கு இப்படி சோதித்தேன் அப்படின்னா, உங்களுடைய லவ்வை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி சோதித்தேன். ஸோ அண்ட் தென் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ ஹேவ் stood the test. ஸோ அதாவது இவர் ஃபெர்டினாண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அவருடைய லவ்வை வந்து இது பண்ணார், நின்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஓகேங்களா. when Prospero left them he had his spirit, he called his spirit Ariel, who quickly appeared before him. ஸோ வந்து ப்ராஸ்பரோ வந்து அவங்க ரெண்டு பேரும் தனியாக விட்டுட்டு இவர் வந்து வந்துடுறாருங்க. வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏரியலை வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள். eager to relate what he had done with Prospero's brother and king of Naples. ஸோ அதாவது இப்போ ஏரியலை கூப்பிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கிங் ஆஃப் நேப்பிள்ஸையும் இவருடைய பிரதர் ஆண்டோனியாவையும் ஏரியல் என்ன பண்ணுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ ஏரியல் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். ஏரியல் said he had left them almost of their senses with fear at the strange things he had caused them to see and hear. ஸோ வந்து ஏரியல் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய உணர்வுகளே இழக்கிற அளவுக்கு நான் அவங்கள பயன்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. ஸோ என்னென்னலாம் இது அவங்க நிறைய விஷயம் அவங்களை நான் கேட்க வச்சேன், பார்க்க வச்சேன், அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணிச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. when fatigued with wandering about
and famished for want of food, he had suddenly set before them a delicious banquet. And then, just as they were going to eat, he appeared visible before them in the shape of harpy and a voracious monster with wings, and the feast vanished away. ஸோ என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டோனியோ அண்ட் அவங்க கிங் ஆஃப் நேபிள்ஸ் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அதாவது ஃபெர்டினாண்டை தேடி கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையன் பிரின்ஸ் இருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த ஃபெர்டினாண்டை ரொம்ப தேடி அலைஞ்சு அவங்க ரொம்ப டயர்டாகி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபுட்டுக்கு ஏதாச்சும் ஃபுட்டு கிடைக்குமான்னு சொல்லி ஒரு ஃபேமிஸ்ட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்கர், சரிங்களா, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹங்கராக இருக்கும்போது இந்த ஏரியாவில் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா பேன்க்வெட் அப்படின்னா பெரிய விருந்து மாதிரிங்க, சரிங்களா. அவங்க கண்ணு முன்னாடி திடீர்னு ஒரு பெரிய விருந்து வச்ச மாதிரி நிறைய சாப்பாட்டை வைக்குதுங்க. வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா அவங்க வந்து சாப்பிட போகிற டைமில் அந்த 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 ஃபுட்டு அந்த விருந்து எல்லாத்தையுமே மறைய வச்சுட்டு இந்த ஏரியல் வந்து ஒரு மான்ஸ்டர் உருவம் எடுக்குது, சரிங்களா. வெராசியஸ் மீன்ஸ் அதாவது எப்படி சொல்ல கொடூரமான ஒரு மான்ஸ்டர் மாதிரிங்க, ஒரு ரெக்கைகளோட ஒரு மான்ஸ்டர் உருவம் எடுக்குது, சரிங்களா. எடுத்துட்டு இப்போ அவங்க கிட்ட என்ன சொல்லுங்க பாருங்களேன். ஸோ இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. அவங்க பசியில் இருந்தப்போ கூட பரவாயில்ல, அவங்க பசியில் இருந்தவங்களை வந்து நிறைய சாப்பாடு அவங்க கண்ணில் காமிச்சிட்டு சாப்பாடு விடாமல் தடுத்து ஒரு மான்ஸ்டர் உருவம் எடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் இப்போ என்ன பண்ணுறது பாருங்களேன். தென் டு தேர் utter amazement this seeming harpy spoke to them, reminding them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea. ஸோ வந்து இப்போ இந்த அமேஸ்மெண்ட்டோட சேர்த்து அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா இது அந்த ஒரு மான்ஸ்டர் உருவெடுத்து பேசுது. என்ன பேசுதுன்னா ப்ராஸ்பரோ வந்து அவருடைய டியூக்டம் விட்டு அவரை வெளியே அண்ட் தென் வந்து அவரையும் அவருடைய குட்டி குழந்தையும் வந்து கடல்ல சாக விட்டது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அவங்கள வந்து பயம்படுத்துதுங்க, சரிங்களா. சொல்லி என்ன பண்ணுங்க, சேயிங் தட் ஃபார் திஸ் காஸ் திஸ் டெரர்ஸ் வேர் சஃபர் டு அஃப்ளேட் தெம். ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா இந்த காரணங்களுக்காக தான் இப்போ இந்த மாதிரியான இப்போ இந்த கப்பலுக்கு வந்தது அண்ட் தென் வந்து இப்போ இந்த சாப்பிட முடியாமல் அவங்க அப்படி அலையிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இந்த மாதிரி டெரர்ஸ்லாம் இவங்களுக்கு ஏன் நடக்குது அப்படின்னா அந்த குரூயாலிட்டிக்காக தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. Ariel, the king of Naples and the false brother repented the injustice they had done to Prospero. Repentedனா என்னங்க, to be very sorry, சரிங்களா. இப்போ வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டனியோ 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பரோவுக்கு செஞ்ச கொடுமைகளை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப சாரியாக அவங்க நினைக்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ அப்படின்னு ஏரியல் சொன்ன உடனே ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாருங்க, தென் பிரிங் தெம் ஹியர் ஏரியல் செட் ப்ராஸ்பரோ, சரிங்களா. இப்படி அவங்க ரொம்ப ரொம்ப அவங்க ஒரு சோகமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே சரி அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு ப்ராஸ்பரோ, சரிங்களா. ஸோ ஏரியல் சூன் ரிட்டர்ன் வித் த கிங் ஆண்டனியோ அண்ட் ஓல்டு கோன்சலோன்னா இப்போ யாருன்னு தெரியுதாங்க. ஸோ அவர் வந்து இவங்க ப்ராஸ்பரோவும் குழந்தைங்களும் வந்து போட்டில் ஏறும்போது சாப்பாடு புக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு பார்த்தீங்களா. ஸோ அவர் தாங்க. சரி ஓகேங்க. ஸோ 3 பேர் வராங்க. So the Gonzalo was the same who had so kindly provided Prospero formerly with books. So அந்த Gonzalo தாங்க இவருக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த Gonzalo தான் வந்திருக்காரு. When his wicked brother left him as he thought to perish open the அதாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த பிரதர் ஆண்டோனியோ வந்து இவர் இறக்கட்டும்னு நினச்சி கடலில் விட்டார் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் ஹெல்ப் பண்ண அதே Gonzalo தான், சரிங்களா. Grief and terror had stupefied their sense that they did not know Prospero. ஸோ இப்போ இவ்வளோ நாள் இவங்க அனுபவிச்ச டெரர்னாலையும் இந்த சோகத்தினாலையும் இவங்க வந்து உணர்வுகளே இல்லாத அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்களால வந்து ப்ராஸ்பரோ வந்து அடையாளம் கூட தெரிஞ்சுக்க முடியல. யாருனாலங்க, ஆண்டோனியோனாலையும் கிங் ஆஃப் நேபிள்ஸ் 2 பேர்னாலையும். ப்ராஸ்பரோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் ஹிம்செல்ஃப் டு த good old Gonzalo, calling him the preserver of his life, and then his brother and king know that he was the injured Prospero. So Prospero வந்து ஃபர்ஸ்ட் கோன்சலோட தாங்க பேசுறாரு, என்னோட வாழ்க்கையை வந்து காப்பாத்துறாரு நீங்க தான் பண்ற மாதிரி பேசுறதுனால. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ஆண்டனியோவும் கிங் ஆஃப் நேபிள்ஸ் புரிஞ்சுக்கலாம், ஓ இவர் தான் நம்ம அந்த மாதிரி பண்ண ப்ராஸ்பரோ, இப்போ அடிபட்ட ப்ராஸ்பரோ வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டனியோ with tears and sad words of sorrow and true repentance implored his brother's forgiveness, and Prospero forgave them and opened their engaging to restore his dukedom. சரி ஓகேங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டோனியோ வந்து அழுதுகிட்டு ரொம்ப ஒரு சோகமாக வந்து அவங்க பிரதர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. ப்ராஸ்பரோ வந்து அவங்க மன்னிச்சிடுறாருங்க, அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாரு. ஸோ அந்த வந்து அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட டியூக்டம் வந்து உங்கள்கிட்ட திருப்பி தந்துடுறோம். யாருங்க, ஆண்டோனியோவும் கிங் ஆஃப் நேபிள்ஸ் 2 பேர் என்னங்கிறாங்கன்னா ப்ராஸ்பரோட்ட வந்து உங்களுடைய கிங்டம் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்க்கலாங்களா. He said to King of Naples, I have a gift
in store for you too. And opening a door showed him his son Ferdinand playing chess with Miranda. ஸோ வந்து நீ எனக்கும் உங்ககிட்ட திருப்பி தரதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள ஐ மீன் அவங்களுக்கு தாங்க அந்த ஒரு கேவ் இருந்துச்சு பார்த்தீங்களா, நிறைய அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு இல்லைங்க, அதில் வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணி ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபெர்டினாண்ட் வந்து மிராண்டா கூட செஸ் விளையாண்டுட்டு இருக்கிறது வந்து காட்டுறாருங்க. ஸோ அண்ட் தென் nothing could exceed the joy of father and son at this unexpected meeting, for they each thought the other has drowned in the storm. ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்னங்க நினச்சிட்டு இருந்தாங்க, யாருங்க, கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஃபெர்டினாண்ட் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கடலில் மூழ்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து அவங்க கடலில் இறக்கல, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலங்க. சரிங்களா. The king of Naples was almost as much as astonished at the beauty and excellent grace of the young Miranda, and his son had been okay, who is the maid, said he. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு சர்ப்ரைஸ் ஆகிட்டாருங்க, இம்ப்ரெஸ் ஆகிட்டார். எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிராண்டாவோட அழகை பார்த்தா அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்து அவங்க பையன் வந்து யார் இந்த அழகான பெண் கூட இருக்கானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு யார் இந்த மெய்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் ப்ராஸ்பரோ, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much, but never saw him till now. Of him I have received a new life. He has made himself to me a second father, giving me this dear lady, said Ferdinand. So Ferdinand என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ப்ராஸ்பரோட பொண்ணு. ஸோ பழைய டியூக் ஆஃப் மிலானோட ஐ மீன் பழைய மிலானோட டியூக்காக இருந்தார் இல்லைங்களா. ஸோ அவர் ப்ராஸ்பரோட பொண்ணு இவங்க தான். ஸோ இவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் நான் நேரில் பார்த்ததில்லை. ஸோ இப்போ வந்து எனக்கு உயிர் கொடுத்து இவர் என்னுடைய செகண்ட் ஃபாதராக ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபெர்டினாண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த அவருடைய அழகான பொண்ணையும் எனக்கு கொடுத்து அவர் செகண்ட் ஃபாதராக ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. நோ மோர் ஆஃப் தட், செட் ப்ராஸ்பரோ. ஸோ அதை பற்றி இனிமேல் பேச வேணாங்க, நம்ம பழைய ட்ரபிள்ஸ் பழைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம், மறந்துட்டு இனிமேல் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ மறுபடியும் அவருடைய பிரதரை வந்து அவரை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்குறாருங்க. ஸோ அந்த ப்ராஸ்பரோ அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களுடைய ஷிப் வந்து ஹார்பரில் பத்திரமா தான் இருக்குது, எல்லா செயலர்ஸும் வந்து அந்த ஷிப்பில் வந்து போர்டு ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ அந்த வந்து அவருடைய மகளும் அவரும் யார் மிராண்டா ப்ராஸ்பரோ ரெண்டு பேரும் வந்து நாளைக்கு காலையில் அவங்களோட ஷிப்பில் வருவாங்க, வீட்டுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ அந்த வந்து ப்ராஸ்பரோ வந்து இப்போ லாஸ்ட்டாக இவ்வளோ விஷயத்துக்கும் ப்ராஸ்பரோ ஹெல்ப் பண்ண அந்த ஏரியல்ன்ற நல்ல போல இருக்கு இல்லைங்களா. ஸோ அதாவது லாஸ்ட்டாக இவங்க எல்லாருமே கப்பலில் ஏறி கிளம்பும்போது அந்த ஏரியில் வந்து சுதந்திரமாக்கிறாரு, விடுதலை கொடுத்துட்றாரு, சுதந்திரமாக்கிடுறாருங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஏரியல் வந்து ரொம்ப சந்தோஷமாக விடைபெற்றுச்சு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க, கதை முடிஞ்சுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆத்தரை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் ஆத்தரை பற்றி நம்ம பார்க்கல, ஸோ பார்க்கலாங்க. ஓகேங்க, இப்போ ஆத்தரை பற்றி பாருங்கள். வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564 1616 வரைக்கும் இவருடைய லைஃப் பீரியடுங்க. அண்ட் தென் இவர் எங்கே பிறந்திருக்காருங்க, ஸ்டாட்ஃபோர்ட். ஓகேங்களா, இங்கிலாண்டில் ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன். ஸோ அந்த இடத்துல அவர் பிறந்திருக்காருங்க. ஸோ அண்ட் தென் ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் போயட். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க, வில்லியம் ஷேக்ஸ்பியர் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அவர் ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் பிளே ரைட், நாடகமுக்கும் கதை எழுதுவார், ஒரு நடிகரும் கூட. நாடக நடிகர். ஓகேங்களா. He is widely regarded as both the greatest writer in the England language and the world's preeminent dramatist. சொன்னோம். His surveying body of work includes 37 plays, 154 sonnets and 2 narrative poems, and the majority of which he penned between 1589 to 1613. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். 37 பிளே எழுதியிருக்காராமாங்க. ஓகேங்களா. அதாவது நாடக கதைகள், பிளேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கதைகள் 37 கதைகள் எழுதியிருக்காராம். ஸோ அதே மாதிரி 154 சோனட்ஸ்னால் நம்ம த லைஃப்னு சொல்லி ஒரு சோனட் போயம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பேர் நம்ம சோனட்னு சொல்கிறோம். ஸோ அந்த 154 எழுதியிருக்காரு. ஸோ அந்த 2 நரேட்டிவ் போயம்ஸ் எழுதியிருக்காருங்க. ஸோ அந்த இவருடைய மேக்ஸிமம் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1589 1613 வரைக்கும் தாங்க ஒரு அதிகபட்சமாக எழுதியிருக்காருங்க. ஓகேங்களா. சரி, ஓகேங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம